அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ONGC ஸ்காலர்ஷிப், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மத்திய அரசோட PSUன்னு சொல்லுவோம், பப்ளிக் செக்டர் யூனிட், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலமாக ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. இது யாருக்கு தர்றாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணுனா எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும், என்னென்ன படிப்புகள்லாம் படித்தா இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள், A to Z தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ONGC மெரிட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2024-25, அதாவது இப்போ +2 முடிச்சு கல்லூரியில் முதல் வருடம் சேர்ந்த மாணவர்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் முடிக்கிற வரைக்கும் 4 வருட படிப்புக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட்டுங்கிறது ஆகஸ்ட் 3, 2024 அப்ளிகேஷன் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 2024 க்ளோஸ் ஆகுதுங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நீங்கள் ONGCscholar.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 3 கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறான், OBC கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், மற்றும் SC ST ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் தான், 3 கேட்டகரியிலையுமே டீட்டெயில்ஸுங்கிறது சேம் தான். நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் மாறுபடுங்க. இந்த ONGC ஸ்காலர்ஷிப்புங்கிறது என்னென்ன கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தர்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறது தருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்ன படிப்புகளுக்கெல்லாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்களுக்கு தர்றாங்க, MBBS படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க, MBA ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு தர்றாங்க, மற்றும் மாஸ்டர் இன் ஜியோஃபிசிக்ஸ், MSc ஜியோஃபிசிக்ஸ், MSc ஜியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தர்றாங்க. இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தம் 500 பேத்துக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க ஆல் ஓவர் இந்தியாவில். அது ஒவ்வொரு வருடத்துக்கும் 48,000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 12ல் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும், இன்ஜினியரிங் இல்லைனா MBBS போகக்கூடிய மாணவர்கள். அதே நீங்கள் MBA படிக்கிற மாணவர் இல்லைனா ஜியாலஜி ஜியோஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க, நீங்கள் உங்களோட UG கோர்ஸில் மினிமம் 60% ஆஃப் ஸ்கோர் ஆச்சு வாங்கியிருக்கணும். உங்கள் குடும்ப வருமானங்கிறது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் ஒரு வருஷத்துக்குங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட்டுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு, அதாவது ஆகஸ்ட் 1, 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுங்கிறத நீங்கள் கம்பல்சரி ரெகுலரில் தான் படிக்கணும். பார்ட் டைமில் படிக்கிறது, கரஸில் படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் கிடையாதுன்னு இருக்காங்க. முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பில் 50% ஸ்காலர்ஷிப் பெண்களுக்கு தான். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 60% மதிப்பெண்கள் மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கண்டினியூ ஆகும். நீங்கள் ஒரு செமஸ்டரில் 60% மெயின்டைன் பண்ணலைன்னா கூட அந்த ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புங்கிறது இருக்குங்க. அதுமாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்கன்னா நீங்கள் வேறு எந்த பெனிஃபிட்டும் வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கக்கூடாது, வாங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களாங்க. அதேமாதிரி இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜ் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதேமாதிரி OBCக்கு தனியாகவும் SC STக்கு தனியாகவும் இருக்குது. அங்கே நீங்கள் அந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க. அதே மாதிரி கரெக்டான மொபைல் நம்பர் கொடுக்கணும், கரெக்டான மெயில் ஐடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக எந்த ஜோன் அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களாங்க. அதுமாதிரி இந்த ONGC ஸ்காலர்ஷிப் இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா UGயில் கிடச்சிருச்சுன்னா UGயில் மட்டும்தான் கிடைக்கும், PGக்கு கிடைக்காது. லைஃப்பில் ஒரு டைம் மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுக்குறாங்க. அதுபோக இந்த ONGC ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கலாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இதில் வேறு எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணுறது தான், அந்த செலெக்ஷன் கமிட்டி முடிவு பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஓஎன்ஜிசியில் வேலை பார்க்குற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது, அவங்களோட குழந்தைங்களுக்கு கிடையாது. அதுமாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா கிளாஸ் 10th மார்க் ஷீட்டை வந்து வச்சுருக்கணும். 12th மார்க் ஷீட் வந்து இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் 12th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். இதே எம்பிஏ, எம்எஸ்சி ஜியாலஜி, எம்எஸ்சி ஜியோஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களோட யூஜி மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட், இது வந்து ஒன்று இங்கிலீஷில் இருக்கலாம் இல்லைனா வந்து ஹிந்தியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பேன் கார்டு கம்பல்சரி, பேன் கார்டோட காப்பி வந்து கொடுக்கணும்னு இருக்காங்க. நீங்கள் காலேஜில் சேர்ந்துருந்தீங்க, காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட காலேஜோட ஐடி கார்டு சப்மிட் பண்ணணும். அதேமாதிரி அட்மிஷன் ரிசிப்ட், நீங்கள் காலேஜில் அட்மிட் ஆனதுக்கான அட்மிஷன் ரிசிப்ட் ப்ளஸ் அண்டர்டேக்கிங் லெட்டர் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் 48,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள் எத்தனை ஸ்காலர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இன்ஜினியரிங்க்கு 300 ஸ்காலர்ஷிப், எம்பிபிஎஸ்க்கு 50 ஸ்காலர்ஷிப், எம்பிஏக்கு 50 ஸ்காலர்ஷிப் மற்றும் மாஸ்டர் இன் எம்எஸ்சி ஜியாலஜி ஜியோஃபிசிக்ஸ்க்கு 100 ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. சரிங்களாங்க. எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 48,000 ரூபாய் தான் தராங்க. அதில் 50% பெண்களுக்கு. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 500 ஸ்காலர்ஷிப் இருக்காங்க, 250 ஸ்காலர்ஷிப் வந்து பெண்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக ஜோன் 1 ஜோன் 2ன்னு பிரிக்கிறப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஜோன் 5ல் வருவீங்க. ஜோன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தம் 100 ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருங்கிறது இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து அப்ளை ஸ்காலர்ஷிப்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து ஓபிசி என்சிஎல்லையும் கிட்டத்தட்ட சேம் ஃபார்மேட் தான், பட் இந்த நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் மாறுதுங்க. அங்கே வந்து ஜென்ரல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுத்தாங்க, இங்கேயும் வந்து இவங்க வந்து 500 கொடுத்துருக்காங்க, மொத்தம் 1000 ஸ்காலர்ஷிப்பு. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியாக 1000 ஸ்காலர்ஷிப் படிக்க தராங்க. அதாவது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 500 ஸ்காலர்ஷிப், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு 90, எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு 140 மற்றும் ஜியாலஜி ஜியோஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு 270ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2000 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மேட், என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களாங்க. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மேட் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க, அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி சைன் வாங்குறவங்ககிட்ட வாங்கி நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் 18ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இன்னொரு சின்ன அட்வைஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முதல் ஸ்காலர்ஷிப்பே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், அப்ளை பண்ணுற முதல் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காதுங்க. நம்ம நிறையா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், 20லேருந்து 30 ஸ்காலர்ஷிப் ஆச்சு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் 1-2 கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுலேருந்தே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண ஆரம்பித்தா தான் அட்லீஸ்ட் ஃபைனல் இயர்க்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் அவங்க உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம நிறையா ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுப்போம். நீங்கள் வந்து அந்த எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணால் தான் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். மிகவும் நன்றி.